கரூரில் நடந்த சம்பவம் குறித்து விஜயின் பேச்சை விமர்சிக்கும் விதமாகவும், பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அண்மையில் கொடுத்த பேட்டியில விஜய் பற்றி ஒருமையில் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் பகுதியில நடத்திய பிரச்சார கூட்டத்துல சரியான நேரத்திற்கு விஜய் வர தவறியதன் காரணமாகவே நெருக்கடியில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததாக பல்வேறு தரப்பினர்கள் குற்றம் சாட்டி வராங்க. இதைத் தொடர்ந்து போலீசார் உரிய பாதுகாப்பு கொடுக்காதது, தமிழக வெற்றிக் கழகத்தின் அலட்சிய போக்கு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இந்த எதிர்பாராத சம்பவத்துக்கு காரணமாகவே தெரிவிச்சு வராங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில விஜய்க்கு ஒரு தரப்பு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பு எதிராகவும் மாறியுள்ளது. குறிப்பாக அதிமுக, பாஜக ஆகிய இரு கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றது. எனவே விஜய் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான தன்னுடைய கூட்டணியை அதிமுக மற்றும் பாஜகவுடன் அமைக்க வாய்ப்பு அதிகம் என்றும், இதற்கு தூண்டில் போடும் விதத்தில் இப்போது டெல்லி தலைமை விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்த துவங்கிவிட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அடிபட்டு வருகிறது. மேலும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் விஜய்க்கு ஆதரவாக சமூக வலைதளம் மூலம் குரல் கொடுக்கவும் துவங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், விசிக கட்சி தலைவர் திருமா மற்றும் நாதக கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்டோர் விஜய்க்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இருவருமே ஏன் விஜய் கைது செய்யவில்லை என்றும், இந்த 41 பேர் இறப்பதற்கு முக்கிய காரணம் விஜய் தான் என்பது போலவும் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவர்களைத் தொடர்ந்து பிரபல ஸ்டார் பத்திரிகையாளராக பார்க்கப்படும் நக்கீரன் கோபால் விஜயை ஒருமையில் பேசி பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுல பேட்டியும் கொடுத்திருக்காரு. இது குறித்து அவர் பேசும்போது, விஜய் கையில் விலங்கு போட்டு கூட்டிட்டு போகணும். அவர் 41 கொலை பண்ணி இருக்கார். அதே போல்தான் நான் திமுக காரன் இல்லை. ஆனால் முப்பெரும் விழா பற்றி விஜய் அப்படி பேசியது சரியல்ல. 1,50,000 சேர் போட்டு அதில் பிஸ்கட், ஸ்நாக்ஸ், தண்ணீர் பாட்டில் எல்லாம் வச்சு அனைவரையும் மரியாதையோடு நடத்தினார்கள். அந்த விழாவில் அதை விஜய் 30 பேரை வைத்து விழாவா என கிண்டல் செய்வது போல் பேசியது கண்டிக்கத்தக்கது. இதை பேச அவருக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். விஜய் கூட்டத்திற்கு வந்ததுமே காவல்துறைக்கு தன்னுடைய நன்றியை கூறியிருக்காரு. இவ்வளவு பெரிய ரசிகர்கள் பட்டாளத்துக்கு நடுவே அவரை காப்பாற்றி கொண்டு வந்ததே அந்த போலீஸ்காரர் தான் என்பதை நீயே சொல்ற மூதேவி, அப்புறம் ஏன் இந்த சம்பவத்துக்கு போலீசுக்கும் கூட உடந்தையா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற, இதை என்னால் ஜீரணிக்கவே முடியாது எனவும் அவர் விமர்சித்திருக்காரு. விஜய்க்கு சீனியர் தானே ரஜினி, கமல். ஆனால் அவரை யாராவது மதிச்சு பேசி பார்த்திருக்கீங்களா? காரணம், அவர் யாரையுமே மதிக்கல. அவரையெல்லாம் கையில் விலங்கு போட்டு கூட்டிட்டு வரணும். அவர் 41 கொலை பண்ணியிருக்கார். விஜய் கண் முன்பே சிலரை அந்த கூட்டத்தில் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அது அவருக்காக வந்த கூட்டம். ஆனால் அவருக்கு எந்த ஒரு பதற்றமும் இல்லை. என்ன நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. கல் நெஞ்சக்காரர்களை விட கொடூரம் அவர். அவர் பண்ணியது விஜய் இந்த தமிழ்நாட்டுக்கே விஷம் போன்றவர் என நக்கீரன் கோபால் பரபரப்பு பேட்டியும் அளிச்சிருக்காரு. இந்த பேட்டி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தொண்டர்களை மிகவும் கோபத்தில் உண்டாக்கி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.